ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. ஆஹா ஓஹோ ஓஹோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே எபிசோட் இருக்க போது போல இருக்குது. நம்ம கூட வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ டிலே ஆகுதே. ஸோ சம்பவங்கள்லாம் வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்குமோ அப்படின்னு நினைத்தால் சம்பவங்கள் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கண்டசன்ஸ் கிட்ட வந்துட்டு வெளி உலக வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டு எல்லாரையும் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே வந்த வியானாலேருந்து, ரம்யாலேருந்து, பிரவீன்ராஜுக்குலேருந்து, பிரவீன் காந்தி அவர்கள், அப்புறம் திவாகர் எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு போல இருக்குது. அதுக்கு அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்கள் வெளியே போனதுக்கப்புறமா வியானாக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்சரா வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க போல இருக்குது. அடுத்தது வந்து கானா வினோத் அவர்களுடைய என்ட்ரி. ஸோ ப்ரொமோட்டு பார்த்துருப்பீங்க, மாசாக இருந்திருக்கும். ஸோ கானா வினோத் அவர்கள் என்ட்ரி வித் ஹெவி கிளாப்ஸாம், பயங்கரமான கிளாப்ஸ் வந்திருக்கு போல இருக்குது. செம்மையாக இருந்திருக்கு போல இருக்குது. அந்த செக்மெண்ட் தான் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்களா 5 பேர், இப்போ வந்து கானா வினோத் போனதில் மீதி 5 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு எக்ஸ்கண்டசன்ஸோட ரீஎன்ட்ரி எப்படி இருந்தது அப்படி மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு போல இருக்குது. ஆல்ரெடி வந்து எல்லோரும் செம்ம காண்டில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வியானா, ரம்யா மேலாம், ரம்யா இருக்காங்க, இது இன்னும் வியானா மேலே தான் செம்ம காண்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு தெறிக்க விட்றாங்க போல இருக்குது. பாவம் வியானாக்கு இப்படி ஒரு நிலைமையான்ற. ஆனால் நல்ல கொஸ்டினாக கேட்டாங்களேப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன்ராஜ் அவர் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கார போல இருக்குது. ஹியூமானிட்டி வேர்ட் அப்படின்றத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு கேட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ ஹியூமானிட்டி எங்கே இருந்துச்சு, ஒரு வேளை அந்த எந்த இதில் இருந்துச்சுன்னு தெரியல. அடுத்தது வந்து வியானாவும் வந்துட்டு ஒரு கொஸ்டினை வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு பிக் விக்கெட்டுன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அப்போ எவிக்ஷன் சாட்டர்டே எபிசோட இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சாட்டர்டே எபிசோட இதுதான் நடந்திருக்கு போல இருக்குது. மேபி சண்டே எபிசோட வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து யார் எவிக்ட் ஆனாங்கன்ற விஷயங்கள் வரல. பட் ஒரு பெரிய விக்கெட் விட்டாக போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு சீசனில் வந்துட்டு இந்த 90 நாளுக்கு மேலே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன் நடக்கும். அது இது வரைக்கும் இன்னும் நடக்கவே இல்லையே அப்படின்றதுனால வந்துட்டு இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.